வணக்கம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியோட புத்தம் புது வாவ் பிளாக் கிரெடிட் கார்டை பத்தி நீங்க அனுப்பின தகவல்களை பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா தெரியுது. ஆனா உண்மையிலேயே இதுல வாவ் சொல்ற அளவுக்கு விஷயம் இருக்கா? இல்ல வெறும் விளம்பர உத்தியா? ஏன்னா இப்ப வர்ற எல்லா கார்டுமே ஏதோ ஒரு வகையில நம்மள கவர பாக்குது. வாங்க இது கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் இன்னொரு கிரெடிட் கார்டு இல்லைங்கிறது தான் முதல் விஷயம். இது ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆதரவு கொண்ட, அதாவது ஒரு செக்யூர்டு கிரெடிட் கார்டு. ஆனா இது குடுக்கிற சலுகைகள் எல்லாமே பிரீமியம் கார்டுகளுக்கு இணையானது. அதனால ஒரு சாதாரண செக்யூர்டு கார்டுக்கும் பிரீமியம் கார்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியை இது நிரப்புது. இது யாருக்கானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்துடும். சரி, அப்போ முதல்ல கட்டணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதுக்கு நுழைவு கட்டணமா ரூபாய் 750 பிளஸ் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஆனா கார்டு வாங்கின உடனே ரூபாய் 5000 மதிப்புள்ள வரவேற்பு சலுகைகள் கிடைக்கும்னு உங்க குறிப்புல இருக்கு. இங்கதான் எனக்கு முதல் சந்தேகம் வருது. இந்த ரூபாய் மதிப்புங்கிறது உண்மையா? ஏன்னா இதுல லென்ஸ் கார்ட், ஈஸி டைனர் பிரைம் மெம்பர்ஷிப், மொக்கோபாரால தள்ளுபடின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை எனக்கு பயன்படலைன்னா அந்த மதிப்பு வெறும் கணக்குல மட்டும்தானே? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் பர்சீவ்ட் வேல்யூ வெர்சஸ் ஆக்சுவல் வேல்யூங்கிறது. வங்கி என்ன பண்ணுதுன்னா, பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களையும் கவரணும்னு நினைக்குது. அதனால தான் பயணம், ஷாப்பிங், உணவுன்னு எல்லாத்துக்கும் சலுகைகளை கொடுக்குது. இதுல நீங்க எதையும் பயன்படுத்தலைனாலும் கூட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் செயலி மூலமா பண்ற முதல் பயண முன்பதிவுக்கு ரூபாய் தள்ளுபடி இருக்கு. ஓ, அப்புறம் மேக் மை ட்ரிப்ல ரூபாய் வரை தள்ளுபடி. நீங்க அடிக்கடி பயணம் செய்றவரா இருந்தா இந்த 2 சலுகையிலேயே உங்க நுழைவு கட்டணத்தை விட அதிகமா லாபம் பார்த்திடலாம். ஓ, அப்போ நம்மளோட பயன்பாட்டை பொறுத்து தான் அதோட உண்மையான மதிப்பு தெரிய வரும். ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் செலவு பண்ணா வருடாந்திர கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. மாசத்துக்கு சுமார் 12,500 ரூபாய் செலவு பண்ற ஒருத்தருக்கு இது சாத்தியம்தான். சரி, கட்டணத்தையும் சலுகைகளையும் தாண்டி இந்த கார்டோட தனித்துவமான அம்சங்கள் என்ன? இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. விஷயம் இதோட இரட்டை கார்டு வசதி. இரட்டை கார்டா? ஆமா. அதாவது உங்களுக்கு ஒரு பிசிக்கல் கார்டு கையில கிடைக்கும். அதே கணக்கோட இணைக்கப்பட்ட ஒரு ரூபே விர்ச்சுவல் கிரெடிட் கார்டும் உங்க போன்ல இருக்கும். இதை நீங்க யூபிஐ பேமெண்ட்டுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு நிமிஷம். நான் மளிகை கடையில யூபிஐ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி என் கிரெடிட் கார்டுல இருந்து பணம் செலுத்த முடியுமா? இதுதான் கிரெடிட் ஆன் யூபிஐங்கிறதா? அப்போ என் சேமிப்பு கணக்குல பணம் இல்லைனாலும் கிரெடிட் கார்டு மூலமா யூபிஐ பேமெண்ட் பண்ணலாமா? அதேதான். இது கேட்கவே ரொம்ப வசதியா இருக்கு. இதுதான் இப்போ சந்தையில பெரிய ட்ரெண்ட். மக்கள் யூபிஐ அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழக்கத்தை கிரெடிட் கார்டோட இணைக்கிற ஒரு புத்திசாலித்தனமான மூவ் இது. கிரெடிட் கார்டோட பாதுகாப்பு, யூபிஐயோட எளிமை, ரெண்டும் ஒன்னா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க யூபிஐல செலவு பண்றதுக்கும் ரிவார்ட் புள்ளிகள் கிடைக்குது. இது ஒரு நல்ல அம்சம். சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னீங்க? ரெண்டாவது, பூஜ்ய அந்நிய செலாவணி மார்க்கப் கட்டணம், அதாவது ஜீரோ ஃபாரெக்ஸ் மார்க்கப். இது நிறைய கார்டுகள்ல விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? சாதாரணமா ஒரு வெளிநாட்டு வெப்சைட்ல நான் $100க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? இந்த கார்டுல என்ன நடக்கும்? நல்ல உதாரணம். சாதாரணமா ஒரு கிரெடிட் கார்டுல $100க்கு பொருள் வாங்கும்போது அந்த டாலரை ரூபாயா மாத்துறதுக்கு வங்கி ஒரு மாற்று விகிதத்தை நிர்ணயிக்கும். அது கூட அந்த தொகையில 2% முதல் 3.5% வரை ஒரு கட்டணத்தை வசூலிக்கும். அதுதான் மார்க்கப் கட்டணம். ஓ, அதாவது நீங்க பொருளுக்கு மட்டும் பணம் செலுத்தாம அந்த பரிவர்த்தனைக்கும் ஒரு கட்டணம் செலுத்துறீங்க. ஆனா இந்த வால் கார்டுல அந்த கட்டணம் 0. பூஜ்யமா? ஆமா. அதாவது அன்னைக்கு என்ன மாற்று விகிதமோ அந்த தொகையை மட்டும் நீங்க கட்டினா போதும். இது வெளிநாட்டு பயணம் போறவங்களுக்கும் சர்வதேச ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்களுக்கும் பெரிய அளவுல பணத்தை மிச்சப்படுத்தும். ஓகே, இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ இந்த கார்டு ஸ்கார்பியா மாதிரியான டிராவல் கார்டுகளுக்கு நேரடி போட்டியா? ஒருத்தர் வெளிநாட்டு பயணத்துக்காக கார்டு வாங்கணும்னு நினைச்சா ஸ்கார்பியாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எதை செலக்ட் பண்றது? மிக அருமையான கேள்வி. இந்த அம்சம் இத ஸ்கார்பியாக்கு நேரடி போட்டியாளரா மாத்துது. ஆனா ரெண்டுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கு. ஸ்கார்பியா ஒரு பிரத்யேக பயண அட்டை. அதோட முழு கவனமும் பயணத்துல தான் இருக்கும். ஆனா ஐடிஎஃப்சி வாவ் கார்டு தினசரி யூபிஐ செலவுகளையும் சர்வதேச பயணத்தையும் ஒரே கார்டுல இணைக்குது. நீங்க ஒரே கார்டுல எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தரா இருந்தா இது ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். இதுதான் இதோட முக்கிய பலம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கார்பியா ஒரு அன்செக்யூர்டு கார்டு. அதுக்கு கிரெடிட் ஸ்கோர் முக்கியம். ஆனா இது செக்யூர்ட் கார்டா கிடைக்கிறதுனால நல்ல கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கும் இந்த பிரீமியம் டிராவல் பலன்கள் கிடைக்குது.
你姐佛节 இரட்டை கார்டுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நாள் முழுக்க நாம பண்ற செலவுகளுக்கு உண்மையிலே பிரயோஜனம் இருக்கா? அதாவது இதோட ரிவார்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? 4.1 பாயிண்ட்னு சொல்றது சரி, ஆனா ஒரு பாயிண்டோட மதிப்பு என்ன? 1000 பாயிண்ட் சேர்த்தா ஒரு சாக்லேட் வாங்க முடியுமா, இல்ல ஒரு விமான டிக்கெட் வாங்க முடியுமா? இதுதான் ரிவார்ட்ஸ் திட்டத்தோட மையமான கேள்வி. முதல்ல புள்ளிகள் எப்படி கிடைக்குதுன்னு பாப்போம். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 4 ரிவார்ட் புள்ளிகள். இது சந்தையில ஒரு நல்ல விகிதம் தான். சரி. காப்பீடு, கரண்ட் பில் மாதிரி விஷயங்களுக்கு ஒரு புள்ளி. யூபிஐ பரிவர்த்தனைகள்ல 2000 ரூபாய்க்கு மேல இருந்தா 3 புள்ளிகள், அதுக்கு குறைவா இருந்தா ஒரு புள்ளி. ஆனா பெட்ரோல், இஎம்ஐ, பணம் எடுக்கிறது இதுக்கெல்லாம் புள்ளிகள் கிடையாது. சரி, புள்ளிகள் கிடைக்குது. அதோட மதிப்பு? ஒரு புள்ளியோட மதிப்பு 25 பைசா. அதாவது 4 புள்ளிகள் சேர்ந்தா 1 ரூபா. ஓ. இப்போ நீங்க கேட்கலாம் இதுல என்ன பெரிய விஷயம்னு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கார்டோட உண்மையான பலமே அதோட போனஸ் ரிவார்ட்ஸ்ல தான் இருக்கு. நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கியோட செயலி மூலமா பயணம் தொடர்பான முன்பதிவுகள் செஞ்சா உங்களுக்கு அள்ளி வழங்குறாங்க. உதாரணமா? உதாரணத்துக்கு, நீங்க அவங்க செயலில ஒரு ஹோட்டல் புக் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் சாதாரண 4 புள்ளிகளோட சேர்த்து 50 போனஸ் புள்ளிகள் கிடைக்கும். என்னது, 50? ஆமா, ஆக மொத்தம் 54 புள்ளிகள். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 16.7%. ஒரு நிமிஷம். 16.7%? நம்பவே முடியலையே. நான் 10,000 ரூபாய்க்கு ஹோட்டல் புக் செஞ்சா எனக்கு கிட்டத்தட்ட 1670 ரூபாய் மதிப்புள்ள புள்ளிகள் திரும்ப வருமா? இது எப்படி சாத்தியம்? இதுல ஏதோ உள்குத்து இருக்கணுமே. ஒருவேளை அவங்க செயலில ஹோட்டல் விலை மத்த தலங்களை விட அதிகமா இருக்குமோ? அப்படி இருந்தா இந்த ரிவார்ட்ஸ் வெறும் கண் துடைப்பு தானே? நீங்க சந்தேகப்படுறது சரிதான். இது ஒரு வகையான வால்டு கார்டன் உத்தி. அதாவது வங்கி உங்களை அவங்களோட தளத்துக்குள்ளேயே வச்சுக்க முயற்சி பண்ணுது. அவங்களோட செயலியில விலை அதிகமா இருக்கா இல்லையான்னு நாம சரிபார்த்து தான் ஆகணும். சில சமயங்கள்ல போட்டிக்கு இணையா இருக்கலாம், சில சமயங்கள்ல இல்லாமலும் போலாம். ஆனா விலை ஒரே மாதிரி இருந்தா 16.7% ரிவார்டுங்கிறது மிகப்பெரிய லாபம். அப்ப சரி. அதே போல விமான முன்பதிவுகளுக்கு 10% மதிப்புள்ள புள்ளிகள் கிடைக்குது. இது ஒரு வர்த்தக பரிமாற்றம், அதாவது ஒரு ட்ரேட் ஆஃப் தான். அதிக ரிவார்ட்ஸ் வேணும்னா அவங்க தளத்தை பயன்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை தாண்டி வேற ஏதாவது வாழ்க்கை முறை நன்மைகள் இருக்கா? இருக்கு. அதுல முக்கியமானது பயண ரத்து காப்பீடு, ட்ரிப் கேன்சலேஷன் கவர். ஓ. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது அவசர காரணத்தினால பயணத்தை ரத்து பண்ண வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. விமானம் அல்லது ஹோட்டல் முன்பதிவுல திரும்ப பெற முடியாத தொகைக்கு, அதாவது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டுக்கு 10,000 வரை காப்பீடு கிடைக்குது. ஆஹா, இது உண்மையிலே மன அமைதியை கொடுக்கிற ஒரு அம்சம். ஆமா, பயணத்தின் போது எதிர்பாராத எதுவும் நடக்கலாம். அப்போ இது ரொம்ப உதவியா இருக்கும். இதை தவிர வேற என்ன இருக்கு? திரைப்பட டிக்கெட் சலுகை பத்தியும் உங்க குறிப்புல இருக்கு. அது எந்த அளவுக்கு பயனுள்ளது? ஜொமாட்டோவோட டிஸ்ட்ரிக்ட் மூலமா மாசத்துக்கு ஒரு முறை ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் வரைக்கும் 25% தள்ளுபடி கிடைக்குது. தனியா பார்க்கும்போது இது ஒரு சின்ன சலுகை மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க ஏற்கனவே 0 ஃபாரெக்ஸ்ல மிச்சம் பண்றீங்க, வரவேற்பு சலுகையில ஒரு மதிப்பு கிடைக்குது, பயண முன்பதிவுகள்ல அதிக ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது இந்த கார்டு ஒரு முழுமையான தொகுப்பா மாறுது. ஆமா, இது வெறும் புள்ளிகளை சேகரிக்கிற கார்டு இல்ல, நம்ம வாழ்க்கை முறைக்கு மதிப்பு சேர்க்கிற ஒரு கருவியா இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கார்டு யாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் முதல் முறையா கிரெடிட் கார்டு வாங்குறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு இது சரியானதா? ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம். ஏன்னா குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இந்த கார்டை வாங்கிடலாம். ஒரு எஃப்டி மூலமா 0 ஃபாரெக்ஸ் மார்க்அப், யூபிஐ கிரெடிட், நல்ல ரிவார்ட்ஸ் மாதிரியான பிரீமியம் அம்சங்களை அனுபவிக்க முடியுது. கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவர் தன்னோட கிரெடிட் பயணத்தை தொடங்கும் போது ஒரு பாதுகாப்பான வழியில பிரீமியம் உலகத்துக்குள்ள நுழைய இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே சமயம் வருஷத்துக்கு ஒரு முறை வெளிநாடு போற ஒரு மென்பொருள் பொறியாளர், ஆனா அவருக்கு இன்னும் பெரிய பிரீமியம் கார்டுகளுக்கு தகுதி இல்ல, அவருக்கும் இது பொருந்துமா? நிச்சயமா அவங்களுக்கு தான் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க அந்த ஒரு பயணத்திலேயே ஃபாரெக்ஸ் கட்டணத்துல கணிசமான தொகையை மிச்சப்படுத்த முடியும். அதுபோக 45 நாட்கள் வரைக்கும் ரொக்க பணம் எடுக்கிறதுக்கு வட்டி இல்லைங்கிற ஒரு அரிதான அம்சமும் இதுல இருக்கு. ஓ, அதுவும் இருக்கா? ஆமாம், சாதாரணமா கிரெடிட் கார்டுல பணம் எடுத்தா முதல் நாள்ல இருந்தே கொள்ள வட்டி போடுவாங்க. இதுல அந்த பிரச்சனையே இல்ல. அவசர தேவைகளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்போ
இந்த கார்டோட வெற்றி அது எந்த இடத்த பிடிக்குதுங்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லலாமா? 100% உண்மை. இது ஒரு அடிப்படை செக்யூர்ட் கார்டுக்கும் ஒரு பிரத்யேக பிரீமியம் பயண கார்டுக்கும் உள்ள இடைவெளியை ரொம்ப அழகா நிரப்புது. இது அஃபோர்டபிள் பிரீமியம்ங்கிற ஒரு புது வகையை உருவாக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிற ஒரே ஒரு நிபந்தனையை தவிர மத்த எல்லா அம்சங்களுமே ஒரு அன்செக்யூர்ட் பிரீமியம் கார்டுக்கு இணையானதா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பேசுனத வச்சு சுருக்கமா ஒரு 3 முக்கியமான அம்சங்களை சொல்லணும்னா எதை சொல்வீங்க? முதல் அம்சம் சந்தேகமே இல்லாம அதோட இரட்டை கார்டு மற்றும் யூபிஐ வசதி அன்றாட பயன்பாட்டை ரொம்ப எளிதாக்குதே. சரி. ரெண்டாவது, 0 அந்நிய செலாவணி மார்க்கப். இது சர்வதேச பயணிகளுக்கும் ஆன்லைன் ஷாப்பர்களுக்கும் நேரடியா பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குது. மூணாவது மற்றும் மிக முக்கியமானது, ஐடிஎஃப்சி செயலி மூலமா பயண முன்பதிவுகள்ல கிடைக்கிற அந்த நம்ப முடியாத போனஸ் ரிவார்ட்ஸ். அதுதான் இந்த கார்டோட மதிப்பை பல மடங்கு அதிகரிக்குது. ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ இந்த கார்டை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நாம ஒரு இறுதி கண்ணோட்டத்தை கொடுக்கணும். ஆமா, நாம இதுவரைக்கும் பார்த்த தகவல்கள் எல்லாமே இந்த கார்டு என்ன கொடுக்குதுன்னு சொல்லுது. ஆனா உண்மையான கேள்வி உங்க நிதி பழக்கத்தை பத்தினது. இந்த கார்டு ஐடிஎஃப்சி செயலிங்கிற ஒரு குறிப்பிட்ட தளத்துக்குள்ள பயணச் செலவுகளை செய்ய உங்களை ரொம்ப வலுவா ஊக்குவிக்குது. அங்கதான் உங்களுக்கு 10% முதல் 16.7% வரை மதிப்பு கிடைக்குது. சரி. அதனால நீங்க இத கருத்தில் கொள்ளும்போது ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கணும். அதிகபட்ச மதிப்பை பெற ஒரே ஒரு செயலியை நம்பி இருக்க நான் தயாரா, இல்ல ஒருவேளை கொஞ்சம் ரிவார்ட்ஸ் புள்ளிகளை இழந்தாலும் பரவாயில்ல, பல செயலிகளையும் வெப்சைட்டுகளையும் ஒப்பிட்டு எதுல சிறந்த சலுகை கிடைக்குதோ அதை தேடி பிடிக்கும் சுதந்திரத்தை நான் விரும்புகிறேனா? ஆமா, இது ஒரு முக்கியமான வர்த்தக பரிமாற்றம். உங்க பதில் என்னங்கிறத பொறுத்து தான் இந்த WOW கார்டு உங்களுக்கு உண்மையிலே வாவா இருக்குமா இல்லையான்னு தெரியும்.